மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு புனித தாயின் கருப்பை உதவியோடு 1931 ஆத்மா சுமந்து மண்ணுலகம் வந்தவர். மகாத்மாவாகி 2015 இயற்கை தயாரித்த விண்கலம் மூலம் விண்ணுலகம் சென்றுள்ளார். இஸ்லாமியராக பிறந்தவர், இந்தியனாக வாழ்ந்தவர், திருக்குறளை போற்றும் தமிழனாகவே தன்னை வாழ்நாள் முழுதும் உணர்ந்தவர். ஏழ்மையின் விளிம்பில் இருந்த இந்திய குடிமகனாக பிறந்து இந்தியாவுக்கே முதல் குடிமகனாக உயர்ந்தவர். தகுதியாலும் திறமையாலும் உழைப்பாலும் உயர்ந்த மனிதர். எளிமையின் அடையாளமாக வாழ்ந்த இன்னும் ஒரு மகத்தான மனிதரை இழந்து நிற்கிறது இந்த மகாத்மா தேசம் என்று நாம் கொண்டாடும் இந்திய தேசம். சாமானியனும் சரித்திரம் படைக்கலாம் என்ற கனவை நனவாக்கிவிட்டு சரித்திரமாய் மாறி இயற்கையின் நியதிப்படி மரித்துப்போன மாமேதை டாக்டர் கலாம் அவர்கள். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று எந்த ஆசையும் இல்லாமல் வாழ வேண்டும். ஆனால் நம் தேசம் 2020 வல்லரசாக மாற வேண்டும் என்ற தாய்நாட்டு பற்று மிகுந்த ஆசையோடு வாழ்வதற்கு எந்த போதி மரத்தடியில் ஞானம் பெற்றீர்கள் டாக்டர் கலாம்? அரை நாள் பதவி நாற்காலியில் அமர்ந்தவன் கூட தலைகால் புரியாமல் ஆடுகிற பொழுது, 5 ஆண்டுகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஆளுமை செய்தும் கூட எளிமைதான் எனது அடையாளம் என்ற ஞானத்தை எத்தனை போதி மரத்தடியில் அமர்ந்து பெற்றீர்கள் டாக்டர் கலாம்? உச்ச பதவியில் இருந்தவர்கள் உயிர் நீத்த போதெல்லாம் இந்த தேசமே கண்ணீர் வடிக்கிறது என்று ஊடகங்கள் சொல்வது வழக்கம். ஆனால் இனம், மொழி, மதம் எனும் வேறுபாடுகளை அகற்றி இந்த தேசத்தில் உள்ள அத்தனை ஊடகங்களும் ஆழ்ந்த இரங்கலோடு உண்மையாகவே கண்ணீர் வடிப்பது உங்களின் மறைவிற்காகத்தான் டாக்டர் கலாம். மாபெரும் மனிதர்கள் மறைந்தால் ஒரு நாள் விடுமுறை கிடைக்கும் என்று மகிழ்ச்சி அடைவார்கள் ஒரு சில பேதை குழந்தைகள். ஆனால் உங்களின் உடல் அடக்கம் செய்யப்படும் அன்று கூட, பள்ளிக்கு செல்லவில்லை என்றாலும் கூட, வீட்டிலிருந்தாவது உங்களுக்காக படிப்பதுதான் டாக்டர் கலாமுக்கு நாங்கள் செலுத்தும் உண்மையான கல்வி அஞ்சலி என்று அவர்களே சொல்கிறார்கள். நாங்கள் பெற்று, நாங்கள் வளர்த்து, எங்களுடனே எப்பொழுதும் இருக்கும் எங்கள் குழந்தைகளின் இதயத்தில் எங்களுக்கே தெரியாமல் இந்த புனிதமான புரட்சி விதையை எப்பொழுது விதைத்தீர்கள் டாக்டர் கலாம்? ஒருவேளை 2020 இந்தியா வல்லரசாவதற்காக தங்களால் விதைக்கப்பட்ட வலிமையான விதை இதுதானோ? இப்பொழுது தங்களின் பூத உடலுக்கு மலரஞ்சலி செலுத்துகிறோம். இந்தியா வல்லரசாகிவிட்டது என்ற செய்தியோடு 2020 புகழஞ்சலி செலுத்துவோம்.